எவ்ரி இயர் thousands ஆஃப் மைக்ரண்ட்ஸ் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு தாங்க இருக்காங்க ஃபார் சேசிங் பெட்டர் லைஃப், பெட்டர் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பெட்டர் growth அண்ட் பெட்டர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா அப்படி வந்தவங்கள பல பேர் அதை அச்சீவும் பண்ணியிருக்காங்க. பட் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்த மைக்ரண்ட்ஸ் நடுவில் ஒரு சின்ன டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சலசலப்புன்னே சொல்லலாம். அது அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு. அது என்னென்னா, இங்கேயே இருக்கலாமா இல்லை ஊருக்கே ரிட்டன் போயிடலாமா அப்படின்ற அந்த ஒரு சின்ன டிஸ்கஷன் சுற்றிக்கிட்டே இருக்குது. அது யாருமே பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்காக அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியா தான் என்னுடைய ட்ரீம் டெஸ்டினேஷன் வந்தவங்களே இன்றைக்கி வந்துட்டு தே ஆர் திங்கிங் அபவுட் லீவிங் த கண்ட்ரி. நாட் பிகாஸ் ஆஸ்திரேலியா இஸ் அ பேட் கண்ட்ரி, பட் பிகாஸ் இந்த மைக்ரேஷனோட ஹார்ட் ரியாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அவங்க என்ன நினச்சிட்டு வந்தாங்களோ அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால தான் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் பி ஹானஸ்ட்டுங்க. மற்ற கண்ட்ரிஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்போ ஆஸ்திரேலியா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரிஸ்னே சொல்லலாம். நல்ல சம்பளம், நல்ல வேலை வாய்ப்புகள், கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, கெரியர் growth, அப்புறம் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களும் இங்கே ஆஸ்திரேலியாவில் நல்லா இருக்குது. ஸோ பீட் எனி மைக்ரண்ட், ஒரு மைக்ரண்ட்டாக நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வரணும் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான லைஃப் கிடைக்கக்கூடிய சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. நானே இங்கே ஒரு 10 வருஷமாக இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் சொல்லுவேன், மெனி ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் ட்ரூ. பட் நம்ம இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம மைண்டில் நம்ம ஒரு ட்ரீம் வந்துட்டு நம்ம செட் பண்ணிட்டு வந்திருப்போம். அதுக்கும் இங்கே வந்ததுக்கப்புறம் இருக்கிற ரியாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஃபீல்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். இங்கே ஆஸ்திரேலியாவில் ஒரு லைஃப் பில்ட் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு வெரி டஃப். இட்ஸ் அ வெரி ஹார்டர் பார்ட்னு தான் சொல்லி ஆகணும். ஃபிசிக்கலி, மென்டலி அண்ட் எமோஷ்னலி. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஷாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இங்கே ஆஸ்திரேலியாவில் நான் ஃபினான்ஷியலி இப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு உங்களால் சொல்லவே முடியாது. நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா சம்பாதிக்கலாம், நீங்கள் நினச்சதை விட நல்லா சம்பாதிக்கலாம். பட் ரியாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சம்பளம் எப்போ வரும் அப்படின்ற அந்த அன்சைட்டி உங்களை விட்டு போகவே போகாது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி. எஸ், ஆஸ்திரேலியாவில் சம்பளம் ஜாஸ்தி தான். அதே மாதிரி தான் மற்ற எல்லா எக்ஸ்பென்சஸுமே, ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, கிராசரி, மெயின்டெனன்ஸு, அப்புறம் வந்துட்டு இந்த சைல்டு கேர், டே கேர் அப்படின்னு சொல்லிட்டு எது எடுத்தாலும் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அண்ட் இதில் காமெடியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒன்றும் லக்ஸூரியான விஷயம் கிடையாது. டே டு டே லைஃப்பில் நமக்கு என்ன தேவையோ அதுதான் இது. உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும், இவ்வளோ சம்பளத்தில் உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் வேணும் அப்படின்னா நான் அந்த லிங்க் இங்கே கொடுக்குறேன். அந்த வீடியோ கூட லிங்க் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அண்ட் இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மைக்ரன்ஸ் ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு ட்ராப்பில் மாட்டிடுவாங்க. வேலை செய்கிறது, சம்பாதிக்கிறது, பில் பே பண்ணுறது, ரிப்பீட். வேலை செய்கிறது, சம்பாதிக்கிறது, பில் பே பண்ணுறது, ரிப்பீட். மாநாடு படம் மாதிரி இருக்குல்ல, அப்படி தான். எஸ்பெஷலி நீங்கள் சிட்னி, மெல்பர்ன் மாதிரியான ஒரு சிட்டிஸ்லலாம் நீங்கள் வரீங்க அப்படின்னா இன்றைக்கி தேதியில் நீங்கள் வீடு வாங்கணுன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனவுல கூட நினச்சிக்க முடியாது, இம்பாசிபிள். அண்ட் டு பி ஃபார் இது ஆஸ்திரேலியாவில் மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது, அக்ராஸ் த வேர்ல்டு இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. பட் அஸ் அ மைக்ரண்ட்டாக நீங்கள் ஒரு புது கண்ட்ரிக்கு இங்கே வந்து ஆல்ரெடி உங்களுடைய லைஃப் பில்ட் பண்ணணும்னு நீங்கள் கஷ்டப்படுறப்போ இந்த மாதிரியான ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது. இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய பேருக்கு வந்துட்டு நான் இங்கே வந்து உண்மையிலே வாழ்கிறேன்னா இல்லை சும்மா எவ்ரிடே சம்பாதிச்சு சும்மா சர்வை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்ன்ற மாதிரி அவங்களுடைய மென்டாலிட்டி மாறிடும். அண்ட் இதை சொன்னாலும் யாரும் நம்பவும் மாட்டாங்க. இந்த மாதிரி கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறதை விட நம்ம கையில் காசு இல்லைன்னு நீங்கள் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டானுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவனுக்கு என்னப்பா, அவன் ஆஸ்திரேலியாவில் போயிட்டு நல்லா செட்டில் ஆகிட்டான், ஜாலியாக இருக்கான், அந்த மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா இல்லை உங்களுக்கும் இப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். ஆஸ்திரேலியாவிலேருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜஸ்ட் see how you feel. பட் ஹானஸ்ட்லி காசு கூட அடுத்த விஷயம் தாங்க. காசு இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும், அது ஓகே, மேனேஜபிள் தான். த டஃபஸ்ட் பார்ட் ஆஃப் மைக்ரேஷன் ஜர்னி விச் நோ ஒன் ப்ரிப்பேர்ஸ் யூ ஃபார் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் தாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்களுடைய பர்த்டேவே மிஸ் பண்ணுறது, அவங்க வெட்டிங்கில் நாளாக மிஸ் பண்ணுறது, அவங்க இருக்க முடியாமல் போகிறது, அப்புறம் அந்த நல்ல நாள் அதுவும் அந்த தீபாவளி பண்டிகை இந்த மாதிரி பண்டிகையிலையும் வீடியோ கால் பேசி சும்மா ஆறுதல் படுத்திக்கிறது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் இங்கே வந்து மைக்ரேட் பண்ணுறப்போ mid-30, mid-40s இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60-70 வயசாயிருன்றப்போ அவங்களுடைய நரம்புடி, தோல் சுருக்கம் இதெல்லாம் பார்த்து சும்மா வீடியோ கால்லையே பார்த்து அவங்ககிட்ட பேசுகிறது, அவங்களோட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்துட்டு டஃபஸ்ட்டு பார்ட்னு தாங்க சொல்லி ஆகணும். ஸோ ஃபினான்ஷியலி வந்து இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் வந்துட்டு யூ கேன் பி ஸ்டேபிள். பட் இந்த மாதிரியான எமோஷ்னல் சைட் ஆஃப் திங்ஸ் லூஸ் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, இட்ஸ் வெரி டஃப்ங்க. டிஃப்ரெண்ட் டைம் ஜோனில் நம்ம வாழ்கிறதே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். அண்ட் அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா ஓவர் த டைம் இவ்வளோதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன தான் பண்ணுறேன்,
அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி மைண்டில் வர ஆரம்பிச்சிடும். இதனால கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஓகே எதுக்கு இந்த அளவுக்கு இருந்துட்டு அதான் வந்தோம் நம்ம ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆயாச்சு இப்போ கமிட்மெண்ட்ஸ்லாம் பண்ணியாச்சு பேசாமல் போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சில வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஊரில் பார்த்தா அவன் கம்ப்ளீட்டாக இப்போ மாறிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தா 10-15 வருஷம் இருந்தால் கூட நம்ம ஒரு அவுட் சைடர் மாதிரியான ஒரு லோன்லியான ஃபீலிங் தான் நமக்கு இருக்கும். பிகாஸ் நம்ம சின்ன வயசில் தெருவில் இறங்கி விளாட்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் எ ஃப்ரெண்ட் இஸ் வெரி ஈஸி. பிகாஸ் அந்த வயசில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசாக ஈகோ இருக்காது, அந்த ஒரு ஃபினான்ஷியல் அந்த ஒரு ஸ்டேட்டஸ் இருக்காது, அண்ட் நிறைய தாட் ப்ராசஸ்லாம் இருக்காது. சும்மா தெருவில் இறங்கி விளாடுவோம், புதுசாக ஒருத்தவங்களை பார்ப்போம், பேசுவோம், பழகுவோம், வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பழக ஆரம்பிப்போம். லைக் நிறைய ரொம்ப வருஷத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? பட் ஆஃப்டர் சர்டைன் ஏஜ் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் வெரி டஃப். நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ள வர ஆரம்பிக்கும், நிறைய தாட் ப்ராசஸ் போகும். அண்ட் எஸ்பெஷலி வென் யூர் இன் அப்ராட் நீங்கள் பார்க்குற எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நாள் பேசுவாங்க, கொஞ்ச நாள் பழகுவாங்க, அப்படி இன்னொருத்தவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்படி அவங்களோட சர்க்கிளாக மாறிடும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெம்பரரியான ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறையா பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அது இங்கே இருக்கிறனால அப்படி இருக்கா, இல்லைனா பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா இப்படி தானே அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இதே மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அது ஏன்னு எனக்கு தெரில. அண்ட் கிட்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸ் ஒட்டி தான் நம்மளுடைய ஃபுல் லைஃப் ஸ்டைலே மாற ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? அவங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யாரையும் குறை சொல்லலை. பட் நம்மளுடைய சர்க்கம்ஸ்டன்சஸை பொறுத்து ஒரு நிரந்தரமாக இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த ஒரு இது இருக்க முடியாது. இங்கே அப்ராட் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஏன் இவ்வளவு சொல்கிறேன் அப்படின்னா இட்ஸ் நாட் ஈஸி திங், ரைட்? ஸோ இந்த போகலாமா வேணாமா இந்த ஒரு கான்வர்சேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷம் வந்துட்டு இங்கே நிறைய பேர் பல வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர்கிட்ட பேசி. பட் இந்த கான்வர்சேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே பப்ளிக்காக பேச மாட்டாங்க. சும்மா சைலண்ட்டாக அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க. ஏதாவது ஒரு கேட்சப்போ, ஒரு கெட் டுகெதரோ, ஒரு பார்ட்டி, ஸோ ஏதாவது ஒரு போகிறப்ப பார்த்திங்கன்னா இதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் தனியாக ஓரமாக பேசிக்கிட்டு. அதில் ஒரு ஆள் 2 ஆள் பார்த்தீங்கன்னா போயிருப்பாங்க. மீதி இருக்கிற 8 ஆளும் பார்த்திங்கன்னா அவர் போயிட்டார், இப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவை நான் டிஸ்கஸ் பண்ணலான்னு நினச்சேன். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் இங்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரியான தாட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி இருந்தது அப்படின்னா வாட் ஃபேக்டர் ஸ்டாப்பிங் யூ டு டூ தட் மூவ் அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ எம் வெரி கியூரியஸ் டு சி. அண்ட் டெம்பரரி மைக்ரன்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் அந்த டெம்பரரி ஒர்க் வீஸில் வந்து வேலை செய்கிறோம், அவங்களுக்கு இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு மேலே ஒரு 1 லேயர் ஆஃப் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் அவங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட்ஸே எடுத்துக்கோங்களேன். அவங்க இங்கே படிக்க வருவாங்க, லோன் எடுப்பாங்க, அந்த லோனை ரீபே பண்ணணும். இங்கே இருக்கிற வரைக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த எல்லா விஷயங்களையும் கோத்ரூ பண்ணி அதில் சர்வைவ் பண்ணணும், இதுக்கு மேலே படிக்கணும். அண்ட் அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து என்ன வேலை கிடைக்குதோ அதெல்லாம் தேடி அதை கண்டுபிடிச்சி வேலைக்கும் போகணும், படிக்கணும், இவ்வளோ விஷயங்களையும் அவங்க கோத்ரூ பண்ணி சர்வை பண்ணணும். நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. அண்டு இந்த டெம்பரரி ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கும் சும்மா கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜிலலாம் இருந்து நான் ஒரு ஒர்க் வீஸில் வந்து அதுக்கப்புறம் தான் பிஆர் சிட்டிசன்ஸ்லாம் இப்போ வாங்கியிருக்கேன். அதனால் எனக்கு அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பும் எனக்கு தெரியும். ஸோ எவ்ரி இயர் வந்து கான்ட்ராக்ட் ரெனியூ ஆகுமா ஆகாதா, விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா கிடைக்காதா, அந்த ஒரு அன்சர்டனிட்டிலேயே லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கும். நினச்சி பாருங்கள், நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களையும் சேர்த்து இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரெஷர் இருக்கிறப்போ எப்படி இருக்கும் லைஃப். ஸோ இது எல்லாம் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு கேள்வி வரலாம், சரி இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க, ஆஸ்திரேலியாவுக்கு வரலாமா இல்லையா, மூவ் பண்ணலாமா இல்லையா, ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஃபார் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எஸ் தாங்க. பிகாஸ் நான் வீடியோவோட ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா இஸ் ஸ்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி விச் ஆஃபர்ஸ் லாட் ஆஃப் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, சேஃப்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். பட் பாயிண்ட் என்னென்னா மைக்ரேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபினான்ஷியல் டெசிஷன், இட்ஸ் மோர் தென் தட். ஓகேங்களா? இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்சஸ் த ரிலேஷன்ஷிப் வித் மணி, ஃபேமிலி அண்ட் ஈவன் யுவர் ஐடென்டிட்டி. நீங்கள் யாருன்றதையும் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றக்கூடிய அளவுக்கு மைக்ரேஷன்ன்றது வந்துட்டு ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடிய ஜேர்னின்றதை தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஓகேங்களா? அட் த சேம் டைம் நான் இதை சொல்லி ஆகணுங்க, பிகாஸ் எவ்ரி ஜெனரேஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ராப்ளம். ஓகேங்களா? மைக்ரேஷனில் இதுதான் ஒரு விஷயமே. இன்றைக்கி இருக்கிற முக்கால்வாசி பிரச்சனைகள் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணப்போ இல்லை. மேபி நான் அன்றைக்கி ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்களா, அது வந்துட்டு அதுக்கு முன்னாடி 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இருந்திருக்காது. பட் இதுக்கெல்லாம் இருக்கிற காமன் ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத மைக்ரேஷன் ஜேர்னியே கிடையாது. இதனாலே பார்த்திங்கன்னா இந்த 10 வருஷம் 15 வருஷம் இங்கே இருந்தவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் போய் கேளுங்களேன், ப்ரோ நான் ஆஸ்திரேலியா வரலான்னு இருக்கேன், இன்றைக்கி எப்படி வரலாமா ஒர்த்தா அப்படின்னு சும்மா கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் எதுக்குப்பா வந்துட்டு தேவையில்லாத விஷயம் பண்ணிக்கிட்டு, நம்ம ஊரே இன்றைக்கி பயங்கரமாக மாறிடுச்சு, எல்லாமே அங்கேயே கிடைக்கிது, நம்ம ஊர் ஜிடிபியெல்லாம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு, ஆஸ்திரேலியாலாம் வராதிங்கப்பா, இங்கே
ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க அப்படி இப்படின்னு வந்துட்டு பயங்கரமாக ஒரு முட்டு கொடுப்பாங்க. பட் எனக்கு கேட்டிங்க அப்படின்னா பர்சனலி ஐ டோன்ட் பை தட். பிகாஸ் அப்படி சொல்கிற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி அவங்கள மாதிரியே வந்துட்டு ஆஸ்திரேலியா இஸ் மை ட்ரீம் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருப்பாங்க. எனக்கு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இதுக்காகவாச்சும் அங்கே போனால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்தவங்க தான் இன்றைக்கி 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா சில பல அந்த விஷயங்கள் எமோஷ்னல் சைட் ஆஃப் திங்ஸ். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே இங்கே இருக்கலாமா போகலாமா அப்படின்ற அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் போய் கேட்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க அப்படி தான் பேசுவாங்க. எல்லாரும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கணும், எல்லாருக்கும் அந்த ஒரு சான்ஸ் இருக்குன்னா ஐ திங்க் தே ஷுட் கோ ஹெட் வித் தட். நீங்கள் வந்துட்டு அதுக்காக இன்னும் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இப்போ இப்படியாமே அப்படியாமே ரொம்ப கஷ்டமாமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் ஆஸ்திரேலியா வரணும், இங்கே வந்துட்டு அதனால் வந்தால் எனக்கு இந்த மாதிரியான ஒரு பெட்டர் லைஃப், ஒரு கெரியர் க்ரோத், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல சம்பளம் கிடச்சது அப்படின்னா எனக்கு இருக்கிற அந்த ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் டோன்ட் லிசன் டு தோஸ் பீப்புள். ஜஸ்ட் கோ ஹெட் ப்ரொசீட் வித் தட். ஓகேங்களா? இது ஏதோ வந்துட்டு நான் ஏதோ இந்த வீடியோ போடணும், என் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு சொல்கிறேன் அப்படி நினச்சிக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? நான் இருக்கிறதே இருக்க மாதிரி சொல்கிறேன். எனக்கு அந்த மாதிரி சொல்கிற அந்த ஒரு இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ப்ராப்ளம் இல்லாத மைக்ரேஷன் ஜர்னியே கிடையாது. நான் இது ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் சொல்லலை. நீ பீட் லைக் யூஎஸ் எடுத்துக்கோங்க, கனடா எடுத்துக்கோங்க, ஜெர்மனி, பீட் எனிவேர் எங்கே போனாலுமே பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் வந்து இன்றைக்கி ரொம்ப மாறிடுச்சு. எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் எந்த ஒரு காலகட்டத்துலேயுமே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்கள் ஆஸ்திரேலியாவில் ஒரு மைக்ரண்ட்டாக இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கா? இல்லைனா இதெல்லாம் ஒன்றும் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன உங்களுக்கு தோணுதோ ஜஸ்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வுட் லைக் டு ஹியர் யுவர் தாட்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களோட கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இதே மாதிரி இன்னும் மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ் நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம லைக்கை தட்டி விட்டு போங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் see you all. Bye. Take care.